அவர் போற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போயிட்டு நான் வந்து கிறிஸ்டியன் சொல்றாரு. ஏன் தைரியமா சொல்ல, நான் இந்து தான் சொல்லுங்களேன். இந்துன்னு சொன்னா ஒரு தப்பான வார்த்தையை போச்சு. இப்பெல்லாம் எனக்கு புரியல, எனக்கே பயம் வருது. ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசுகையில் இந்தியாவை பற்றி பேசும்போது மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்க என்று சொல்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு. நான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக இவர்களெல்லாம் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது? மாநில தலைவர்களிடம் சொன்னேன், அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்லப் போகிறார்கள் என்று. உங்கள் மனதிற்கு பிடித்ததை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். மனதிற்கு பிடித்தது பல இருக்கின்றன, எதை பற்றி பேசுவது தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில். நல்லாட்சி நாயகன். நல்லாட்சி நாயகன் என்றால் சாதாரணமாக வந்த பெயர் கிடையாது. கடுமை, கருணை, செயல்திறன் உள்ள ஒரு தலைவராக இருந்து மறைந்து இன்று 100 ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பிறந்த நாள். 50 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார். 9 முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார். 2 முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவேதான் அவர்களை பீஷ்வர் பிதாமா என்று அழைக்கிறார்கள். அரசியலின் ஒரு பீஷ்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். ஆகவே தான் இது ஓராண்டு என்ன தொடர்ந்து இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன். குறுகிய காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நயனார் அவர்கள், முருகானந்தம் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போதுதான் இந்த செல்வமகள் திட்டத்தை பற்றியெல்லாம் கலந்து ஆய்வு செய்தார்கள். நமது மாநில தலைவர் உடனடியாக அதை செயல்படுத்தி விட வேண்டும் என்று 200 ரூபாய் 5 பேர் சேர்ந்து 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 லட்சம், இந்த 1000 பேர் சேர்க்கும் போது 1 லட்சம் பேர் 1 லட்சம் சேர்த்தோம்னா 1 லட்சம், 1 லட்சம்னா இன்ட்டு 1000னா என்னாச்சு? 10 கோடி ஆச்சு. சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை கட்டுறது மட்டும் இல்லை, அவங்க கட்ட முடியாட்டியும் கூட அந்த 5 நபர்கள் யாருக்கு நீங்கள் அந்த சேமிப்பை செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று சொன்னார். அவங்கள வந்து அந்த குடும்பத்தில் வந்து 5 பேர் இருக்காங்கன்னா வாக்கு 5 இருக்கு, ஓட்டு 5 ஓட்டு இருக்குன்னா தொடர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்த அந்த 5 ஓட்டை பெற்றுத்தருகிற வலிமை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்போ இங்கே இருக்க பத்திரிகை சகோலாம் சொல்லலாம், சரத்குமார் வந்து இப்போ ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை கேட்டான்னு நினைக்கலாம். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யுக்தியை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஒருவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவர்களை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த யுக்தியை உங்களுக்கு சொல்லி தந்தேன். இங்கே என்னை பற்றி கருணாகரன் சொல்லுகிறேன், புகழாரம் கொடுத்தார். நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை சைக்கிளில் சென்று பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளர் இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு எப்படி கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது. அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெரிய தலைவர்கள் இங்கே அமரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கின்றேன். தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லாமே. அதனால தான் வலது தோள்பட்டையில் நான் வந்து பச்சை குத்திருக்கேன், ஒரே பச்சை குத்திருக்கேன்னா அது ஒரு தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன். அந்த தேசிய கொடியை பச்சை குத்தின பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு. ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது, அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும் போது ஒரு ரோடோடி வந்தார், அண்ணன் எப்போ நான் காங்கிரஸில் சேர்ந்தீங்கன்னார். நம்ம கூட வந்தால் காந்தி சொன்னார் இந்த கொடியை வந்து வச்சிருக்காதீங்க, வேற கொடியை வைங்கன்னு சொன்னார். அவங்க அந்த கொடியை பயன்படுத்தினா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கொடி ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. ஆக இதை நாம் உன்னிப்பாக கவனிக்கணும். உடனே காங்கிரஸ் கட்சி கொடியை சரத்குமார் மாற்ற சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அவங்களே மாற்றிக்குவாங்க, அந்த கட்சி இருந்தால் தானே. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடிதடியில் ஈடுபட்டு கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு. இங்கே வந்து எப்போ இங்கே வந்து தமிழக அரசியலில் இருக்கிறவங்க எதிர இங்கே இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க அந்த அடிதடிக்கு போயிட்டாங்க. இப்போ ஒற்றிக்கொண்டு விட்டது. எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழலிலே தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது. ஆனால் இங்கு நல்லாட்சி நாயகர் என்று பெயர் கொடுத்து இங்கே அண்ணன் நயினார் சொல்லும் போதும் சரி, அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி, பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை. சாதாரண விஷயம், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பாம்பே என்று 5800 கிலோமீட்டருக்கு சாலை வைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு.
என்ன ரோடு தானே போட்டான்னு நினைக்காதீங்க. அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது. வாகனங்கள் செல்கின்றன, நிம்மதியாக மக்கள் செல்ல முடிகிறது. இங்கிருந்து டெல்லிக்கு காரில் செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் மக்கள் எங்கு வேணாலும் செல்லலாம். கம்யூனிகேஷன் இஸ் டெவலப், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் டெவலப். அதுபோல சீரான சிறப்பான ரோடு, சென்னை ரோடு இல்லாமல், சென்னை ரோடு மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ரோடு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவாக தான் செலவாகும். ஏன்னா தடால் புடால் விழுந்து குலுக்கிட்டே போச்சு. நான் அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க சகோதரி தங்கச்சி தான் அவங்க கூப்பிடணும். ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி. அவங்க சொன்ன பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது ஜோக் சொன்னேன். பாண்டிச்சேரியில் வரும்போது சிறப்பாக வந்துச்சு, ஆனால் தங்க நாற்கரை சாரி மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஆட்டம் வந்துருச்சு. நாங்கள் ஆனால் பாண்டிச்சேரியில் தான் ஆட்டம் வரணும். அதே மாதிரி சென்னை வந்து ஆட்டம் வந்துச்சு. நாங்கள் உடனே நான் சொல்ல திருத்திக்கணும். நம்ம இல்லைங்க, சென்னை வந்தாலும் ரோடுனால ஆட்டம் வந்துச்சு, பாண்டிச்சேரியில் ஆட்டம் தன்னாலே வரும்னு சொல்கிறோம். ஆக அந்த மாதிரி ஆட்டமாக இருக்குது. நானே வந்து உட்காந்து போனால் எங்கே போகிறோன்னு தெரில. பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட வேண்டாம், பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம் தான். அந்த அளவு ரோடு. இதெல்லாம் சொன்னால் வந்து குற்றம் சொல்கிறான்னு நினைப்பாங்க. என்ன பாரதிய ஜனதா தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன். நீங்கள் மந்திரி ஆகலாம், நாளைக்கு கொள்ளடிக்கலாம், உள்ள போகலாம், நாளைக்கு மந்திரி ஆகிடலாம். ஆக தேசம் எதை நோக்கி செல்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நான் தங்க நாற்கரை சாலை போட்டது டெவலப்மெண்ட். கடுமை, கருணை, செயல்திறன் உள்ள தலைவராகத்தான் வாஜ்பாய் அவர்கள் இருந்து மறைந்திருக்கிறார்கள். அவங்களை பின்பற்றி இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் 3 முறை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சாதாரண மனிதன் கிடையாது. எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் தெற்கோடியில் இருப்பவர்கள் எல்லாம். அவர்கள் உழைப்பு அவங்களுக்கு தெரியுமா? 1981 வந்துட்டார் காரியகர்த்தாவா. 1980 வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கும்போது 1981 காரியகர்த்தாவாக ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மோடிஜி அவர்கள். அப்படி இருக்க தலைவர் உலகம் போட்டுகிறது. உலகம் வந்து சாதாரண எல்லாரும் போட்டுகிறார். அனைவரும் ஓடோடி வந்து கை கொடுக்கிறார்கள். புட்டின் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் லீடர் இன் தி வேர்ல்ட் என்று சொல்றாங்க. அவரை கட்டி தழுவுறாருங்க. அவர் வந்து மோடிஜியை கட்டி தழுவுறார். அமெரிக்க பிரசிடென்ட் ஓடோடி வருகிறார். ட்ரம்ப் வந்து அவரோட ரசிகர் சொல்றார். ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசுகையில் இந்தியாவை பற்றி பேசும்போது மோடிஜி வாழ்க, மோடிஜி வாழ்க என்று சொல்கிறார்கள். ஆக எந்த அளவுக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது, யாரால் உயர்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எள்ளி நகையாடுகின்ற தலைவர் அல்ல மோடிஜி அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. இதை நீங்க எடுத்து சொல்லணும். எதுக்கு எடுத்து சொல்லணும்னா, இருக்கிறவங்க படித்தவர்கள் வர வேண்டும், பண்புள்ளவர்கள் வர வேண்டும், அறிவு, ஆற்றல், திறமை, நேர்மை, நியாயம், தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி 2026 உருவாக இருக்கிறது. உருவாகும் என்று இந்த சபையை நான் சொல்லிக் கொள்கின்றேன். டெவலப்மெண்ட். பொருளாதாரத்தில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள், மாநிலத்தில் வர இருக்கிறார்கள். அதற்கு நாம் உழைக்க வேண்டும். 2026 போட்டிகள் பல இருக்கலாம். 11.5 தனியாக, கூட்டணியாக 18.5. இது நிச்சயமாக 36 40 மாறும் என்பது உறுதி கூறுகிறேன். என் கடவுளை ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து சில சமயம் நான் உழைக்க ஆரம்பிச்சேன்னா நான் அந்த வெற்றியை நோக்கியே உழைச்சிட்டு இருப்பேன். பல தோல்விகளை சந்தித்தவன் நான். 60 அடியில் கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சு இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சு இங்கே வந்து போட்டு ஒரு 2 எலும்பை வச்சு 4 சுரு போட்டு கழுத்து நிற்க வச்சாங்க. ஆனால் நான் தான் இரும்பு மனிதன். அதுக்காக பத்திரிகை சகோதரர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் பற்றி இவர் இரும்பு புதிய பேர் இவர் வச்சுக்கிறான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா பத்திரிகையாளர் பார்த்தா எனக்கு வந்து பத்திரிகையாளர் வரேன், செய்தி எப்படி போடலாம் பேசி முடிச்சோன்னு நான் சொல்வேன் தலைவர் அவர்கிட்ட, நான் சென்று வரேன்னு வெளிநடப்பு செய்தான்னு போட்டாதீங்க ஐயா. அதனால வெளிநடப்பை சிலரை செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழகத்திலிருந்து ஆட்சி பீடத்தில் வெளிநடப்பு செய்யணும். அவங்க அதற்கு உழைக்க வந்திருக்கின்றோம். கடுமையான உழைப்பு, திட்டங்கள் தீட்டியிருக்கிறார் தலைவர் அவர்கள். அந்த திட்டம் அவர் அறிவிக்கும் போது நாம் களத்திலிருந்து சிறப்பாக செயல்பட தொடங்க வேண்டும். அப்படி செயல்பட தொடங்கும் போதுதான் நமது பாரதவர் மோடிஜியின் கரங்களை வலுப்படுத்தி வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் துவங்க வேண்டும் என்ற வருஷம் பூரா நல்லது செய்தால் 1 வருட காலம் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் சொல்லும் போது இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி திட்டங்கள், மத்திய அரசு திட்டத்தை அவர்கள் திட்டம் போல ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கைவினை தொழிலாளர்கள் செஞ்சு இவங்க வந்து கலைஞருடைய கைவினை திட்டம் போடுறாங்க. எல்லா பேரையும் இவங்க வந்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை போய் சொல்லணும், ஆழமாக சொல்ல வேண்டும். வேற இதெல்லாம் பேசுறாங்க. அவர் போற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போயிட்டு நான் வந்து கிறிஸ்டியன் சொல்றாரு.
ஏன் தைரியமா சொல்லுங்க, நான் இந்து தான் சொல்லுங்களேன். இந்து தான் கிறிஸ்துவ பண்டிகை கொண்டாட வந்துக்கிறேன் சொல்லுங்கள். நான் இந்து தான் இஸ்லாமிய பண்டிகை கொண்டாட வந்துக்கிறேன் சொல்லுங்கள். இந்துன்னு சொன்னா ஒரு தப்பான வார்த்தையை போச்சுங்க. இப்பெல்லாம் எனக்கு புரியல, அது எனக்கே பயம் வருது. நான் இந்த ருத்ராட்சை ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன். என்னங்க பாரதிய ஜனதா சேர்ந்தா ருத்ராட்சை போட்டீங்கன்றாங்க. குங்குமம் வச்சுட்டு வரீங்க, நீ முந்தைய அப்படியே வச்சிருந்தேன். கலைஞரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது எப்ப நான் வச்சுக்கும் போய் நான் சாமி பக்தி உள்ளவன. அப்படி இருக்கும்போது நம் அடையாளத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன். நீங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு உங்க குடும்பத்தெல்லாம் கடவுள் போய் சாமி கும்பிடுவாங்க. அதனால நீங்க சொந்த கொள்கையிலிருந்து நீங்க மாறிவிட்டீர்கள். இந்த கொள்கையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி என்றும் மாறாது. I am not saying it's a Hindutva party. This party is a secular party. ஆனால் செக்குலர் இல்லை இல்லை என்று இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு ஒரு முத்திரை நீங்க வச்சுட்டீங்க. அதான் கேட்ட இஸ்லாமிய சகோதரர் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்களை யாரும் அடிக்க வந்தாங்களா? அது பாதுகாப்பு முன்னாடி இருந்தாங்களா? காஷ்மீர் நடந்தது என்ன சிந்திச்சு பாருங்க. 25 சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இன்று யாருக்கு நான் காஷ்மீர் போறோன்றாங்க. போக முடியாத இடத்திற்கு நுழைய வைத்தது யார்? மோடிஜி அவர்கள். இஸ்லாமிய சகோதர சகோதரி இருக்கும் இடத்திலே நாம் செல்ல முடிகிறது. ஆக அவர்கள் வரவேற்கிறார்கள். நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் 2026 ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமைக்கு வழிகாட்டி பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய சூளுரை செய்து இந்த பிறந்த நாளில் இந்த 100வது பிறந்தநாள் விழாவிலே சூழலை செய்து நாம் கடுமையாக உழைப்போம். உழைப்பு வெற்றி தரும் என்று சொல்லி அன்னை பாரதத்தை போற்றுவோம் போற்றுவோம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.